கொள்ளையர்கள் வந்த கண்டெய்னர் லாரி தாறுமாறாக ஓடி விபத்தை ஏற்படுத்திய சிசிடிவி காட்சி ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய சிசிடிவி காட்சி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மீது மோதிவிட்டு கண்டெய்னர் லாரி தப்பி செல்ல முயலும் காட்சிகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது கண்டெய்னர் லாரி மோதிய புதிய சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கிறது. போலீசார் அந்த கண்டெய்னர் லாரியை துரைத்து செல்லும் காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, இந்த காட்சி எந்த இடத்துல நடைபெற்றது? இது பற்றிய விவரம். ஷியாம், வணக்கம். அதாவது தமிழகத்தையே உலுக்கிய அந்த கேரள மாநிலம் திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையடித்த அந்த குற்றவாளிகள், அதாவது வடமாநில கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரி என்பதை குமராபாளையம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக அதிவேகமாக இயக்கி வந்தனர். குறிப்பாக அவர்கள் முதலாவதாக அந்த கண்டெய்னர் லாரியினை குமராபாளையம் வழியாக சன்னியாசிப்பட்டி டு அம்மன் கோவில் டு வெப்படை பகுதியை அதிவேகமாக ஓட்டி வரும்போது பின்னர் அந்த கண்டெய்னர் லாரிக்கு பின்புறம் குமராபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் பள்ளிப்பாளையம் வெப்படை உதவி ஆய்வாளர் செந்தில்குமார், தனிப்பிரிவு காவலர் பிரவீன் ஆகியோர் அந்த கண்டெய்னர் லாரியினை அதிவேகமாக துரைத்து சென்றனர். அப்போது அந்த காவல் நிலையம் வெப்படை காவல் நிலையம் பின்புறம் ஒரு பெட்ரோல் பங்குள்ள அந்த லாரி கண்டெய்னர் லாரி என்பது புகுந்தது. அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் லாரி புகும்போது அங்கு பெட்ரோல் போடுவதற்காக வந்த 2 இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது மோதிவிட்டு சாலையில் சென்ற ஒரு நபர் மீது மோதியதில் அவர் நுழி இலையில் உயிர் தப்பினார். தொடர்ந்து அங்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு ப்ளூ கலர் கார் மீது அதிவேகமாக மோதி 250 மீட்டர் தூரம் அந்த காரை தரத்தரவென இழுத்து சென்றது. அந்த காட்சிகளையும் நம்ம நியூஸ் தமிழ் வாயிலாக பிரத்யேகமாக செய்தி ஒளிபரப்பப்பட்ட நிலையில் தற்போது ஒரு புதிய சிசிடிவி காட்சி என்பது கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியினை பொறுத்தவரை அந்த கண்டெய்னர் லாரி வடமாநில இளைஞர்கள் ஓட்டி வந்த அந்த கண்டெய்னர் லாரி என்பது அதிவேகமாக போலீசாரிடம் தப்பிவிட வேண்டும், பணத்தை பத்திரமாக தனது மாநிலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாகவே இவர்கள் அந்த கண்டெய்னர் லாரியினை அதிவேகமாக ஓட்டி சென்று அந்த குமராபாளையம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலையில் நின்று கொண்டிருந்த அந்த பொதுமக்கள் மீது அதிவேகமாக மோதுவதற்காக வந்த பொழுது உடனடியாக அதை சுதாரித்து கொண்ட குமராபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் வெப்படை உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் அந்த கண்டெய்னர் லாரியினை உடனடியாக நிறுத்தி உள்ளே இருந்த அந்த வடமாநிலத்தவரை உடனடியாக கீழே இறக்கும் அந்த காட்சி என்பது தற்போது வெளியாகி உள்ளது. இந்த சிசிடிவி காட்சியினை பொறுத்தவரை அங்கு ஒரு தனியார் ஃபேன்சி ஸ்டோரில் இந்த சிசிடிவி பொருத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த காட்சிகள் என்பது தற்போது வைரலாகி வருகிறது. தொடர்ந்து பொதுமக்கள் மீது அந்த கண்டெய்னர் லாரி என்பது மோதினால் அங்கு பல உயிர் சேதங்கள் நேர்ந்திருக்கும். ஆனால் அப்பொழுது சுதாரித்துக் கொண்ட காவலர்கள் அந்த கண்டெய்னர் லாரியினை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் வலதுபுறமாக வந்த நிலையில் அந்த கண்டெய்னர் லாரி இடதுபுறமாக திரும்பிய நிலையில் தற்போது அந்த கண்டெய்னர் லாரியினை பொதுமக்களும் காவலர்களும் சிறைப்பிடித்த சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. விஷயம் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.